ஆண்டவர் சமூகத்துல வருவதற்கு நம்ம கிறிஸ்துடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு தடையா இருக்குது? ஒருவேளை பாவம் தடையா இருக்கிறதா, இல்ல நம்ம மாம்சத்தின் ரீதி இருக்கிறதா, ஆவி தடையா இருக்கிறதா, இல்ல சொந்த பந்தங்கள் தடையா இருக்கிறதா, இல்ல பணம் தடையா இருக்கிறதா, இல்ல வேற ஏதாவது காரியம் தடையா இருக்கல, நீங்கள் நினைச்சு பார்க்கிற வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்லி அதற்காக ஆண்டவர் சன்னிதானத்துல வருவதற்கு உன் ஆத்மா தடையா இருக்கல, நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ முடியல அதனால நீ தடையா இருக்கிறதா, எப்படிப்பட்ட சில காரியங்களை செய்ய முடியல அதனால தடையா இருக்கிறதா, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நான் செய்யல அதனால பின்மாற்றத்துல போயிட்டு அது ஒரு தடையா இருக்கிறதா, என்ன தடையா இருக்கிறது? இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் சமூகத்துல வருவதற்கு சொல்ல வர காரியம் புரிஞ்சுச்சு. என்ன தடையா இருக்கிறது? சிலுவையை தியானிக்கும் பொழுது என்ன தடை இருக்குது? ஏன் ஆலயத்துக்கு வர முடியல? எதனால ஆண்டவர் சன்னிதானத்துல உட்கார முடியல? என்ன நம்ம சரீரத்துல என்ன தடையா இருக்கிறது? ஒருவேளை பெண்கள் தடையா இருக்கு, அவ்வளவு ஆண்கள் தடையா இருக்கலாம், ஒருவேளை என்ன சொல்ல பணம் தடையா இருக்கலாம், ஒருவேளை நம்ம சுயமே தடையா இருக்கலாம், நம்முடைய எண்ணங்கள் தடையா இருக்கலாம்,